வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் கோட்டாவை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் ஜென்ரல் கோட்டாவை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்பிசி பிரிவை சேர்ந்த நண்பர்கள் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ என்ன மாதிரி படிக்கணும், எந்த எண்ணத்தோடு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். கோட்டா அப்படிங்கிறது ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா கோட்டா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கணும். கோட்டாவில் நமக்கு எத்தனை சீட்டு வரும், நம்ம எந்த இடத்துல எத்தனாவது இடத்துல நம்ம வரணும், அதுக்கு எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் படிக்கிறதுலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒன்றுமே தெரியாமல் நம்ம இவ்வளோ போஸ்டிங் இருக்குது, நான் இவ்வளோ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் படிப்பில் ஒரு தீவிரம் இருக்காது. நீங்கள் கோட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எத்தனை சீட்டுக்கு போட்டி போடுறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனசில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா இவ்வளோ சீட்டு தான் இருக்குது, இவ்வளோ பேர் வருவாங்க, அதனால் நம்ம கண்டிப்பாக நிறையா படிக்கணும், நல்லா உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கு இந்த கோட்டாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எம்பிசி பிரிவை சேர்ந்த நண்பர்கள் ஆணோ அல்லது பெண்ணோ என்ன மாதிரி எண்ணத்தோடு படிக்கணும், எந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும் அப்படிங்கிற. ஜென்ரல் கோட்டா உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்க. ஜென்ரல் கோட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்தது உங்களுடைய கம்யூனல் கோட்டா. உங்கள் கம்யூனல் கோட்டாவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ நான் எப்போயுமே சொல்கிறது 100 சீட்டுக்கு தான் சொல்லுவேன். இப்போயும் 100 சீட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ 100 சீட்டு உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் தமிழில் 100 சீட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எம்பிசிக்கு 20 சீட்டு மட்டும்தான் கம்யூனல் கோட்டாவில். நீங்கள் ஜென்ரல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஜென்ரலை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஜென்ரலில் எப்படி கிடைக்கணும், நீங்கள் ஜென்ரலில் எப்படி உங்கள் வாய்ப்பை தவற விட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி கம்யூனலுக்கு வந்தீங்கிறதெல்லாம் நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் இருக்கிறது உங்களுடைய கம்யூனலில் இருக்கீங்க. 20 சீட்டு உங்களுக்கு உண்டு. இந்த 20 சீட்டில் ஒரு ஆணை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு ஆண் 20 சீட்டில் அவருக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 சீட்டில் இவர் ஒரு 11ஆவது ஆளாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் நினச்சிட்டு போகலாம், நான் 20 சீட்டு இருக்குது கம்யூனலில், நான் 11ஆவது ஆளாக தானே இருக்கேன், அதனால் இன்னும் எனக்கு அப்புறம் 9 பேர் சேர்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க போனாங்கன்னா அது தவறு. ஏன்னா இவர் 11ஆவது ஆளாக இவர் போனார்னா இவருக்கு வாய்ப்பு இல்லாமலும் போகலாம். எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 20 சீட்டு அப்படிங்கிறது வருசலாக மெரிட் சீட்டு கிடையாது. அதில் நிறையா பிரிவுகள் பிரிஞ்சிடும். எம்பிசி ஜென்ரல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு மட்டும் ஒதுக்குவாங்க. அதில் என்ன பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சீட்டில் எம்பிசி உமனுக்கு 30% பிரிஞ்சிடும். அப்போ எம்பிசி உமன் 30%னா 6 சீட்டு ஒன்லி உமன் மட்டும்தான் ஃபில் ஆவாங்க. அங்கே ஜென்ஸுக்கு போக முடியாது. ஒரு ஆண் அந்த 6 சீட்டில் போக முடியாது. அப்போ அந்த 20ன்னு அவர் நினச்சிட்டு போனது 14ன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்துக்குன்னு 4 சீட்டை ஒதுக்கிடுவாங்க. அதில் தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் அந்த 4 சீட்டில் போகலாம், மற்றவங்க போக முடியாது. இப்போ இந்த ஆண் 11ஆவது இடத்துல இருக்கிறவர் தமிழ் மீடியம் படிக்கலை அப்படின்னு வச்சிங்களேன், அந்த 4 சீட்டும் போயிடுச்சு. அப்போ மீதி 10 மட்டும்தான். அப்போ 10ங்கிறப்ப இவர் 11ஆவது ஆள், இவருக்கு சான்ஸு கிடைக்காது. அப்போ நீங்கள் 20 சீட்டில் நான் 11ஆவது ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் போக முடியாது. அதுவே பார்த்தீங்கன்னா 11ஆவது ஆளாக இருக்கும்போதே கூட உங்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம். நீங்கள் 11ஆவது ஆளாக இருந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போகலாம். அதுலேருந்து 11ஆவது ஆள் 12, 13, 14 வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஆண் இருந்தால் போகலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண் மட்டும்தான் போகலாமான்னா பெண்ணும் போகலாம். ஒரு கேர்ள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா அவங்க உங்களுக்கும் அடுத்த ஸ்டேஜில் மார்க் வாங்கியிருந்தா இல்லை உங்களுக்கு முன்னாடி மார்க் வாங்கியிருந்தா அவங்களும் போகலாம். அவங்கள உமன் கோட்டாவுக்கு போங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் அந்த ஜென்ரல் தமிழ் மீடியம் கோட்டாவில் ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம். அப்போ அந்த 14 சீட்லேயுமே பெண்கள் வரலாம். அது இல்லாமல் 6 சீட்டு பெண்களுக்கு மட்டும். இந்த 14 சீட்டை ஃபில்லப் ஆன பிறகு பெண்களுக்கு மட்டும் 6 சீட்லேயும் தமிழ் மீடியம்னு அங்கேயும் ஒதுக்கீடு 20% உண்டு. ஸோ அந்த 6ல் 20% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சீட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் போகும். இப்போ அந்த 6 சீட்டை கணக்கு பண்ணி போகிற ஒரு பெண் 6வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்க 6 சீட்டு தானே இருக்குது, நம்ம பெண்கள் கோட்டாலும் 6 சீட்டு உண்டாச்சே, நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி போனால் அவங்க 5 சீட்டு மட்டும்தான் ஃபில்லப் பண்ணுவாங்க. ஒரு சீட்டு தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த பெண் போகிறவங்க
ஒருவேளை தமிழ் மீடியம் படிச்சிருந்தா அந்த சீட்டை உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இவங்களுக்கும் அப்புறம் அடுத்த மார்க் எடுத்த தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த கோட்டாவை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. திருப்பி இந்த வீடியோவை நீங்கள் போட்டு கேளுங்க. நான் இப்போ அதில் எப்படி பண்ணுவாங்கங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். எம்பிசியில் ஜென்ரல், எம்பிசியில் ஜென்ரலில் தமிழ் மீடியம், எம்பிசி உமன், எம்பிசி உமனில் தமிழ் மீடியம், இவ்வளோ தான் இதில் இருக்கிற கோட்டா. பிஜிடிஆர்பியில் இப்படி தான் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு எத்தனை போஸ்டிங், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை போஸ்டிங், அதில் ஜென்ரல் எத்தனை, அதில் எம்பிசிக்கு எத்தனை, எம்பிசியில் இத்தனை பேர் ஜென்ஸுக்கு எத்தனை வந்து கேர்ள்ஸுக்கு போகும், இது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டில் 300 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் நமக்கான பாசிபிலிட்டி, அதில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 70 சீட்டில் மட்டும்தான் நீங்கள் போகலாம். முதல் 70 இடத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான் போகலாம். இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் வரும். அப்போ அந்த 70 சீட்டுக்குள்ளே தான் நீங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி படிக்கணும்? 300 சீட்டில் போகலாங்கிறத அளவுக்கு அலட்சியமாக படிக்கக்கூடாது. 70 சீட்டில் போகணுங்கிற ஒரு மிக தீவிரத்தோடு நீங்கள் படித்தா மட்டும்தான் வெற்றி அடையலாம். அதனால் கோட்டாவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியில் நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.